ராஜியின் நலபாகம். இன்னைக்கு பருப்பு கீரை கடையில் அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயிலுக்கு கீரைகள் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கீரையில் நெய் போட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம். துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போது பருப்பு கீரை ஒரு கட்டு அளவுக்கு நான் அந்த துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். பருப்பு கீரையில் ஃபஸ்ட்டு நம்ம புல் எதுனா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ கீரையை ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அதில் புல் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த கட்டியிருக்கோம் பார்த்திங்களா டைட்டாக, அதோடு அந்த வேர் பகுதி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பு கீரையில் தண்டெல்லாம் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையுமே சேர்த்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்ல கீரை மூழ்கிற அளவு நல்ல தண்ணி நிறைய ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்க்கறதுனால அந்த கீரையில் இருக்க மணல் எல்லாம் அப்படியே தங்கிடும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மேலாப்பில் கீரையை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் தங்கி இருக்கும். அதை நம்ம போட்ட உப்போடு சேர்த்து கரைஞ்சி அந்த பாருங்கள் அந்த மண்ணெல்லாம் அப்படியே வரும். திருப்பி ஒரு முறை மட்டும் அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து கீரையை தனியாக வச்சுக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 40 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சம் நிறையா சேர்த்தா கீரைக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். இப்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு ஒரு தடவை மட்டும் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் அரிசி ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்க்குறேங்க. ஒரு 2 டம்ளர் அளவு சேர்க்குறேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் சேர்க்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கீரை, அதோட சின்ன துண்டு புளி, அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க கீரைக்கு. அதுக்காக ரொம்ப சேர்க்காமல் கொஞ்சம், அதாவது அந்த புளிப்பு டேஸ்ட்டே தெரியக்கூடாது, ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீரை பருப்பு எல்லாமே நல்லா ஒன்றா வெந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ இதுக்கு கீரைக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நல்லபடி கரைஞ்சி வேகணும், அப்போ நல்லாயிருக்கும். இப்போ உப்பையும் சேர்த்துட்டு ஒரு மத்தோ இல்லை பீட்டரோ வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. நீங்கள் ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா ஆறின பிறகு அரைங்க, சூடாக அரைச்சிடாதீங்க. சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணியோ இல்லை மத்துனா நம்ம அப்படியே கடைஞ்சி விட்டுறலாம். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இந்த திக்காக இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் கீரையில் சேர்த்துடலாங்க. பருப்பு கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நல்ல சுடு சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.